23 நாளில் 50 பாலியல் அத்துமீறல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆஸ் பர் ரெக்கார்டின் பிரகாரம். எல்லா மேடைகள்லையும் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டில் பெண்களை நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சம வாய்ப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து மேடைகள்ல எல்லாம் பேசினாலுமே கூட வீரத்திற்கு வந்து வீரமங்கைகளாக பெண்கள் திகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நாம் எடுத்து இயம்புறதா இந்த பெண்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் பெண்கள் வெளியில் வரத்துக்கே அச்சப்படக்கூடிய நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் உட்பட, அதாவது போக்சோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே வருது. கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேலே கூட இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி அரசாங்கம் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய அந்த பொன்னான நேரங்களை எல்லாம் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் பரபரப்புகளும் தொத்திக்கிச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 23 நாட்களில், கடந்த 23 நாட்களில் கிட்டத்தட்ட 50, அதாவது நான் சொல்கிறது வந்து பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில் வந்து பதிவு செய்யப்பட்ட பாலியல் கேசஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. 23 நாளில் 50 பாலியல் அத்துமீறல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆஸ் பர் ரெக்கார்டின் பிரகாரம். கடந்த 10 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 23 பாலியல் சீண்டல்களும் அத்துமீறல்களுக்குமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா ரெக்கார்ட் சொல்லுது. இது ஏதோ ஒரு சாதாரண எண்ணிக்கை அப்படின்னு நம்ம கடந்து போகிற விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியான மக்கள்கிட்ட பெரிய பயமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடியுமே நம்ம பல ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் என்னென்னலாம் எந்தெந்த வழக்குகள் எப்படிலாம் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீரியஸில். அப்படி பார்க்குற போது பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் எல்லா மேடைகள்லையும் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டில் பெண்களை நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சம வாய்ப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து மேடைகள்ல எல்லாம் பேசினாலுமே கூட, இன்னும் சொல்ல போனால் லெகசியாக யாரெல்லாம் தமிழ்நாட்டில் முன்வைக்கிறாங்க அப்படின்னா வீரத்திற்கு வேலு நாச்சியார் அவர்களை, குயிலி அவர்களை, அஞ்சலையம்மாள் போன்றவர்களை போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை இப்படியாக பெண்களில் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய சமுதாயமாக தமிழ்நாடு இருந்திருக்கு அப்படின்னும், வீரத்திற்கு வந்து வீரமங்கைகளாக பெண்கள் திகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னும் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நாம் எடுத்து இயம்புறதா இந்த பெண்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் கடந்த 10 நாளில் மட்டும் 23க்கும் மேற்பட்ட பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் எல்லாருமே ஒரு கணம் நின்று யோசிக்க வேண்டிய விஷயம், நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இதற்கு யார் காரணம், எதெல்லாம் காரணம், உளவியல் ரீதியான வேறு சிக்கல்கள் இருக்குது. அப்புறம் பெண்கள் வந்து வெளியில் வருகிற போது, அதாவது வந்து வேலைக்கு இந்த மாதிரியான பயணங்கள்லாம் ஈடுபடும் போது அங்கே ஏற்படுற அவங்களுடைய பாலியல் சீண்டல்கள், இது எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு, எங்கேருந்து மாற்றம் தொடங்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வேறு தளத்தில் வேறு கோணத்தில் நம்ம பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நம்மள்கிட்ட இல்லை. அப்படின்னாலுமே கூட குற்றவாளிகள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் இது இண்டிகேட் பண்ணுது. அப்படிங்கிற கோணத்திலிருந்து இதை நாம் ரொம்ப தீவிரமாக அணுக வேண்டிய இதுவும் இருக்குது. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அடங்குது. அப்படி பார்க்குற போது சட்டம் ஒழுங்கு சிக்கல் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருந்தாலுமே கூட கடந்த இந்த 10 நாளில் மட்டுமே 23 பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியையும் பெரிய பதட்டத்தையும் மக்கள்கிட்ட உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் வெளியில் வரத்துக்கே அச்சப்படக்கூடிய நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் உட்பட, அதாவது போக்சோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே வருது.
நம்ம முன்னாடியே இந்த சீரியஸில் சொன்ன பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட 120 மடங்கு 120% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டும் நமக்கு பெரிய கலக்கத்தை தான் உண்டாக்குது. இப்படியாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் சீண்டல்களும் பாலியல் அத்துமீறல்களும் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா குற்றவாளிகளுக்கு அரசாங்கத்தின் மீதோ சட்டத்தின் மீதோ பயம் இல்லை அப்படிங்கிறது தான் இதிலிருந்து வெளிப்படுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆளும் கட்சியை சார்ந்த கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேலே கூட இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி அரசாங்கம் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய அந்த பொன்னான நேரங்களை எல்லாம் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்லை. இந்த பேப்பரை படிக்கிற போதெல்லாம் இந்த நியூஸை நீங்கள் செய்தித்தாள்லையோ அல்லது வந்து நியூஸ்லையோ அல்லது வேற வேற சோஷியல் மீடியாலையோ பார்க்கும் போதெல்லாம் பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே மனதளவில் ஒரு கலக்கமும் பயமும் உண்டாகும். அதே மாதிரி அதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஐயோ நம்ம பொண்ணு வேலைக்கு போயிருக்கே நல்ல விதமாக திரும்ப வந்துருமா அப்படிங்கிற பயத்தை உண்டாக்கும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம குழந்தை பத்திரமா போயிட்டு வந்துருமா அப்படிங்கிற பயத்தையும் பதட்டத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கும். இப்படியாக மனதளவில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே தீவிரமானது. பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற செயல்களை வந்து தொடர்ச்சியாக வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 50 பாலியல் குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது வழக்கின் அடிப்படையில் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்கா, இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்காங்கிற அச்சத்தோடையே நீங்களும் நானும் வெளியில் போகக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிற போது சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு தன்னை இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இது தேர்தல் காலம் அப்படின்னும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த டேட்டாஸ் எல்லாம் தொடர்ச்சியாக ஆளும் கட்சிக்கு எதிராக டேட்டாஸாக முன்வைக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்திற்கு இதுதான் சரியான காரணமும் கூட அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் அவங்களோட ஆயுதமாக இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு விதத்தில் அவங்க பிரச்சாரத்திற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீவிரமாக அணுகக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீரியஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.